வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பொட்டேட்டோ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ப்ரிப்பரேஷன் ஒன்றுமே கிடையாது, ஆனால் குக்கிங் டைம் நம்ம கொஞ்சம் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டான பொட்டேட்டோ கிரேவி பூரி சப்பாத்திக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு பெரிய தக்காளி, அதோட 4 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். இதோட 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 4-5 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது மாதிரி இருக்கணும். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். இதோட 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்க போகிறோம். ஸோ இதோட அளவு நல்லா கம்மியாயிடும், அதனால் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதோட நிறைய தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம், அதனால் இது நல்லா கொதிக்கணும். அவ்வளோதான், நம்ம இதில் சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் சேர்க்கணும். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவி கட் பண்ணி டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகுது அடுப்பில் இருக்கணும். இது குக் ஆக தான் அந்த கிரேவியோட ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். இதை டக்குன்னு அரைச்சிட்டு நம்ம அடுப்பில் சேர்த்துட்டா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அதுவாக ஸ்லோவாக குக் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இந்த உருளைக்கிழங்கை நம்ம குக்கர்லேயே வேக வச்சு சேர்த்துக்கலாம். ஆனால் இது ஸ்லோவாக குக் பண்ணுறதுல தான் இதோட டேஸ்ட்டே இருக்குது. அதனால தான் நான் டைரெக்டாகவே இதிலேயே வேக வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்பப்போ தண்ணி சேர்த்து கூட ஒரு தடவை கிண்டி விட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது கடைசி இதில் ஒரு ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது சேர்க்கும் போது செம்ம பேலன்ஸ்டாக இருக்கும் இந்த கிரேவி. எதுவுமே ஜாஸ்தியாக தெரியாது, நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்லோ குக் பண்ணியிருக்கனால பாருங்கள் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு. இதை இன்றைக்கி நான் பூரியோடு சர்வ் பண்ணேன், அட்டகாசமாக இருந்துச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக அதை ட்ரை பண்ணலாம், ஏன்னா ஒரே ஒரு சிம்பிள் வேலை தான். ஸோ நம்ம சேனலில் ஏகப்பட்ட சைடிஷ் ரெசிபீஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லை, கிரேவி ரெசிபீஸ் மட்டுமே அவ்வளோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சட்னிஸ்லாம் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக இருக்கும், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். நான் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான பொட்டேட்டோ கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.